ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது மேடம் லோயரில் ஹையர்லன்னு நான் அந்த வீடியோ போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஒன்றும் கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. அது 2-3 ஸ்டூடெண்ட் வந்து, என்ன மேடம் சர்க்குலர் ஒன்று தான், ஆனால் வந்து 3 டைப் இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ தட் அதையும் உங்களுக்கு வீடியோ போட்டுடலாம் இமீடியட்டாக அப்படின்னு தான். ஒன்றும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வித்தவுட் ஹெட்டிங்னு வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீடியோவில் இருக்கும். ஹெட்டிங் இருக்காது, ஆனால் வந்து எல்லாமே இருக்கும். ஹெட்டிங் இல்லாமல் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் இருக்கும். அது என்ன கொடுக்குறாங்களோ, சர்க்குலர் தானே. சர்க்குலர்னால் இமீடியட்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டு ஃபுல்லும், அந்த ஆஃபீஸ் ஃபுல்லும் ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி டக்குன்னு இதை செய்யுங்க அப்படின்னு உடனடியாக கொடுக்கறது தான் சர்க்குலரு. அது எது வேணாலும் ஆஃபீஸில் வரும். அப்போ எந்த ஆஃபீஸில் கொடுக்குறாங்க, என்னைய டேட்டு கொடுக்குறாங்க, அதோட நம்பர், அப்புறம் யார் கொடுக்குறா டெசிக்னேஷன், அப்புறம் வந்து டூ அட்ரஸ் எந்தெந்த ஆஃபீஸ்க்கு, அந்த மாதிரி ஒன்று. அது வித்தவுட் ஹெட்டிங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹெட்டு. கவர்மெண்ட் ஹெட்டுன்னா சேம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வரும். அது கவர்மெண்ட் ஒன்று தான். அப்புறம் டிபார்ட்மெண்ட் வேறு வேறு இருக்கும். இதில் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்டு ஆன்டி கரப்ஷன்னு இருக்கும். அப்புறம் அது நாள் டேட்டு கொடுத்துருப்பாங்க. என்றைக்கு அந்த சர்க்குலர் வந்து அனுப்புகிறாங்களோ அதை கொடுத்துருப்பாங்க. சர்க்குலரோட சப்ஜெக்ட்னாலே அந்த பாடி ஆஃப் த லெட்டரோட சுருக்கம் தான். உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, அந்த சுருக்கம் சப்ஜெக்டு. அப்புறமா யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட டெசிக்னேஷன் 4 ஸ்பேஸ் விட்டு, அப்புறம் 2 அட்ரஸ். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி, நான் ப்ரைவேட்டுன்னு போட்டிருப்பேன். ப்ரைவேட்டுன்னா ஏன்னா எல்லாருக்கும் புரியணும்னு, கம்பெனியாக இருக்கணும், ப்ரைவேட்டு டிபார்ட்மெண்ட்டு கிடையாது, ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இருக்கும், பிரதர்ஸ் இருக்கும், எது வேணாலும் இருக்கும். ப்ரைவேட்டாக இருக்கவங்க அவங்களோட பேர் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ராயல் சைக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ். அந்த பிஸ்னஸ் லெட்டரில் வரும்ல, அது மாதிரி. யார் அனுப்புகிறாரு, ராஜன், ஜென்ரல் மேனேஜர். அப்புறம் அவரோட டெலிஃபோனு, காலனி, டிவிஎஸ் காலனி, அதெல்லாம் சேலம் அவர் போட்டிருப்பார். என்னைய டேட்டு போடுறாரு, அந்த சர்க்குலரோட நம்பர். அப்புறம் சர்க்குலரோட சப்ஜெக்ட் என்ன, அது வேணும், ராயல் ஸ்போர்ட்ஸ் அது வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேரா இதில், அதுக்கப்புறம் கொடுக்குற ஜென்ரல் மேனேஜர் அவரோட சைனு, அதுக்கப்புறம் 2 எல்லா டீலும் இருக்கும். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த பிட் நோட்டீஸ் மாதிரி எல்லா டீலும் இருக்கும். உடனடியாக அந்த ஸ்போர்ட்ஸ் சைக்கிளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஆல் டீலர்ஸ். ஓகேங்களா, இதுலேயே புரியும். அடுத்தது இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் சர்க்குலர் லெட்டரில் பேரா முடிஞ்ச உடனே 4 ஸ்பேஸ் விட்டு தான் அந்த சர்க்குலர் போடுறாரு பார்த்தீங்களா, அனுப்புகிறாரு பார்த்தீங்களா, அவரோட டெசிக்னேஷன் மட்டும், நேமே வராது, டெசிக்னேஷன் மட்டும் 70லேருந்து கழிச்சு வர டிகிரியில் அடிச்சிடணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பிட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்மளோடது சிஓஏ வீடியோவாக தான் இருக்கும், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே.